வணக்கம். திருச்சி மாவட்டம் திருவள்ளுவர் சோலையில் நேற்று இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் நெப்போலியன் என்பவர் உயிரிழந்தார். மோதலில் காயமடைந்த நாகேந்திரன், சங்கரு, குரு, கதிரவன், ஜீவா, கமலேஷ் உள்ளிட்டோர் இந்த படுகாயமடைந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் அவரது உடலை வாங்க மாட்டோம் என கூறி நெப்போலியனின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் திருவானைக்காவல் இந்த கல்லணை சாலையில் உள்ள பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். சம்பவத்தில் திருச்சி மாநகர காவல்துறை துணை ஆணையர் விவேகானந்த சுக்லா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டக்காரருடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆயினும் சமாதானம் அடையாத இந்த பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த போராட்டத்தால் திருவானைக்காவல் கல்லணை சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட மோதல் என்னவென்றால் அவர் ஒருதலை காதலித்ததாகவும் கூறப்படுகிறது. அதுபோல இரு தரப்பினர் இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது என்பது குறித்து தற்போது ஸ்ரீரங்கம் போலீசார் தற்போது விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள்.